உள்நாட்டு வணிகத்தை அளிக்கும் நோக்கில் சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு ஜிஎஸ்டியை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒரே இடத்துல இருந்துகிட்டு இயக்குகிற ஆன்லைன் வணிகம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப அனுகூலமாக இருக்கும், ரொம்ப சுலபமாக இருக்கும். அவங்களுக்கு வசதி பண்ணுறதுக்காக தான் இந்த வரி. அதனால் ஆன்லைன் இன்னும் வேகமாக இங்கே பரவும். ஆன்லைன் அதிகமாக பரவ உள்நாட்டு வணிகம் கொஞ்சம் இல்லாமையே போயிடும். உள்நாட்டு வணிகத்தை அழிக்கணும். நம்ம நாட்டு வணிகத்து மேலே மோகம் கொண்டு தான் உலக வர்த்தக ஒப்பந்தத்தை நம்ம நாட்டை சிக்க வச்சாங்க. நம்ம நாட்டு வணிகத்தை எப்படியாவது கைப்பற்றணும்னு தான் பல்வேறு திட்டங்களை போட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டுன்னு வரி விதிப்பு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் வணிகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆன்லைன் வணிகத்துக்கு உதவுறதுக்கு தான் 25 லட்சம் கிராமங்களுக்கு இணையதள வசதி பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஆன்லைன் வணிகம் செழித்து ஓங்கணும் அப்படின்னு தான் இப்போ இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஒரே வழி, மக்கள் புரட்சி ஏற்படணும்.